சமீபத்துல இந்தியாவில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரேஷன் கடைகள்லயும் இனி ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் கொடுக்கப்படும். அதாவது அரிசி, கோதுமை எல்லாம் வாங்குறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகுதோ அத ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு குடுப்பாங்க. கையில குடுக்க மாட்டாங்க. உங்களுடைய அக்கவுண்ட்ல போடுவாங்க. இத நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கோம், எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு. இதுக்கும் கடைசி காலத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த அரிசி பருப்பு குடுக்கறதெல்லாம் இவங்க நிறுத்திடுவாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரு பக்கம் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் விளைச்சல் எல்லாம் குறையுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய முறைகேடுகள் இருக்கு இதுல. அதாவது மக்களுக்கு இதை விநியோகிக்கிறதுல நிறைய வாங்குறதுல, விக்கிறதுல நிறைய இருக்கு. அரசாங்கத்துக்குள்ள குறைபாடுகள் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கணும். நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மக்களுக்கு இந்த பொருட்கள் கொடுக்கறது பதிலா அதுக்கான காசை கொடுத்துருவோம். அவங்களே போய் நல்ல பொருட்களை வாங்கி கொள்ளட்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பொருளை கொடுப்பாங்க. இனிமேட்டு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கிற மாதிரி பொருட்களுக்கு பதிலாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா அது அக்கவுண்ட்ல தான் போடுவாங்க. உங்க பேங்க்ல வரும். உங்க பேங்க்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இது வரைக்கும் இப்போ உள்ள பொசிஷன். ஆனா இனிமேட்டு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த காசு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அரிசி பருப்பு விலை எல்லாம் மிக அதிகமாக கூடும். ஒரு வாரம் வந்தாலோ அல்லது பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி வந்தாலோ வரும். ஒரு கிலோ அரிசி ₹100 மேல வரும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ₹100 மேல விக்கிற சூழ்நிலைகள் உலகம் முழுக்க வரும். கோதுமையோ எல்லாமே அதிகமாக வரும். அப்படி வரும் பொழுது அவர்கள் கொடுக்கிற இந்த பணம் உங்களுக்கு வாங்குவதற்கு பத்தாது. இன்னொரு பக்கம் நிறைய விலையான பிறகு காசு இருக்கிறவங்க அதை வாங்குவாங்க. காசு இல்லாதவங்களுக்கு அதை வாங்க முடியாது. பஞ்சம் அதிகரிக்கும். இது ஒரு பக்கம் மிகப்பெரிய அடையாளம். பஞ்சங்களுக்கான ஒரு அடையாளம்.